ஒரு குடும்ப தலைவராக இருந்து ஒரு ஆண், நான் என்னுடைய குடும்பத்துடைய தலைவன், அப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவிகளை, என்னுடைய பெற்றோர்களை நான் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவர்களுடைய பொறுப்பாளி நான் தான். குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யதி, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளி தான். அப்போ அந்த நேரத்தில் அந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான பிரச்சனைகள், பாவங்கள், தீமைகள், இதையெல்லாம் தடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்தம் செய்ய மாட்டான், நரகத்திலே போட்டு விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அப்போ இன்று நான் என்னுடைய பிள்ளைகள் தவறான வார்த்தையில் பேசுகிறார்கள், அவரை தடுக்கவில்லை. பாட்டுகளை கேட்டு தவறான பெண்களை அந்நிய பெண்ணிடம் தொடர்பில் இருந்து அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் என்னுடைய பிள்ளை நானும் பார்த்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால், நாளை மறுமையில் நானும் அந்த தையூசுடைய கேட்டகரியில் வந்து விடுவேன். அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான் என்று நினைத்தால் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் சகோதரர்களே. ஒரு முஸ்லீமுக்கு இதைவிட மிக நஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், எவர்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலே போட வைக்கிறார்களோ இவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். வஹஸிர ஹுனாலிகல் முப்திரூன், இவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். இப்போ நாம் நம்முடைய குடும்பத்தை, வரக்கூடிய காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டம், மிகவும் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய அவர்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளியின் பக்கம் தொடர வையுங்கள். நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளியின் பக்கம் வர வையுங்கள். குர்ஆனை படிக்க வையுங்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வையுங்கள். குர்ஆனையும் ஹதீஸ்களையும் அவர்களை மனனம் செய்ய வையுங்கள், படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள். ஒரு சிறிதளவு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக அவர்களை ஆக்கிவிடுங்கள். கண்டிப்பாக நாளை மறுமையில் இந்த இதே பிள்ளைகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னுடைய பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய் என்று சொல்லும் பொழுது நான் நரகத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து சொர்க்கத்தில் அனுப்பிவிடுவான். காரணம் என்னுடைய சாலிஹான பிள்ளைகள் தான். அப்போ அந்த உணர்வோடு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாமும் நம்மளுடைய குடும்பத்திலும் இந்த இஸ்லாமிய குடும்பமாக அமைப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக்